அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுக்கு சொத்து யோகம். ஆமாங்க, மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவைன்னு சொன்னால் அது உணவு, உடை, இருப்பிடம் தாங்க. இதில் இருப்பிடம் அதுதாங்க சொந்த வீடு, சொத்து. அது எப்போ அமையும், எப்படி அமையும், யார் மூலமாக அமையும்? சொந்த வீட்டில் பிரச்சனை, சொத்துக்களில் பிரச்சனை, வீட்டு மேலே கடன் பிரச்சனை, இதெல்லாம் எப்போ தீரும்? சொத்து பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், இதெல்லாம் எப்போ தீரும்? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொந்த வீடு எப்போ அமையும், வீட்டு கடன் பிரச்சனை எப்போ தீரும், சொத்து பிரச்சனை எப்போ தீரும் பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ஏற்கனவே நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்துக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான், தங்கத்துக்கு காரக கிரகங்க. அவர் இந்த குரு பகவான் சுகபக வாழ்க்கையை நியாயமான வழியில் ஏற்படுத்தி கொடுக்குறவர். அதனால தான் நீங்கள் மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. உங்கள் சொந்த சொத்தை கூட மித்தவங்களுக்கு கொடுக்க தயாராக இருப்பீங்க. இப்படி உங்களுக்கு இந்த சொத்து இழப்பு அப்படின்றதுக்கு ஏற்பட காரணமே நீங்கள் தாங்க. உங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மை, இரக்க குணம், இதுதான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும். இந்த நேரத்தில் உறவு தான் முக்கியம், பாசம்தான் முக்கியம். அதை நினச்சி அந்த சொத்து விஷயத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்போ இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சொந்த வீடு, சொத்து, இதுக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் வீடுங்க. அப்படி 4ஆம் வீடு எதுன்னு பார்த்தா உங்களுக்கு மிதுன ராசி, அதுக்கு அதிபதி புதன் பகவான். அவர் உங்கள் ராசியில் தான் பலம் இழக்கிறார், நீசமடைகிறார். அப்போ சொத்து விஷயத்தில் பாசத்துக்காக, உறவுகளுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துடுவீங்க அல்லது ஏமாந்து போயிடுவீங்க. இதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ இந்த சொந்த வீடுங்கிறது எப்போ அமையும், எப்போ இந்த பிரச்சனையானது தீரும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் திசை புதன் புத்தி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி, அதே போல் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, இந்த 3 கிரகங்களினுடைய திசையோ புத்தியோ நடந்தால் அந்த காலகட்டத்தில் சொந்த இடம், நிலம், சொத்து பிரச்சனை தீர்ந்து போகுங்க. இந்த சொத்து விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். சொத்துக்களால் லாபம் உண்டு. அதே போல் குறிப்பிட்டு யார் மூலமாக உங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு மீன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இவங்க மூலமாக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. இதில் கவனம் தேவை. இப்போ இது குரு திசை குரு புத்தி அது நடக்கும்போதும், கேது திசை கேது புத்தி நடக்கும்போதும் சொத்து இழப்பு ஏற்படுவதற்கும், சொத்துக்கள் மேலே கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. சொத்து இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் திருமண வாழ்க்கைக்கு பிறகு சொந்த வீடு நிலையாக உங்களுக்கு அமைஞ்சிடுங்க. அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சொத்து வாங்கும்போது அல்லது சொந்த வீடு வாங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து சொத்துக்களை பதிவு செய்யுங்க. அதுதான் நல்லது. இன்னொரு பக்கம் குறிப்பிட்டு சொன்னோம்னா, பகவான் விஷ்ணுவோட வழிபாடுங்க. இதை செய்யணும். அதனால வீடு மனை யோகம், நில யோகம் உங்களுக்கு உண்டுங்க. அதுவும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பணத்தினை கொண்டு பெருமாள் கோயில் கட்டுமான பணிக்கு ஒரு செங்கலாவது வாங்கி கொடுங்கங்க. திருப்பணிக்கு பண உதவி செய்யுங்க. இதன் மூலமாக விரைவிலேயே வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வீட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இது நிச்சயமாக நடக்குங்க. இதை பார்த்துக்கோங்க. அதே போல் வாடகை வீட்டிலேயே இருந்தால் கூட சொந்த வீடு செல்லக்கூடிய யோகமானது இதன் மூலமாக கிடைக்கும். இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கடகராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க மூலமாக சொத்து யோகம் கிடைக்கும். அவங்களுடைய நட்பு கிடைச்சா அதை விட்டுடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.